வணக்கம். இன்னைக்கு திவாலி பலகாரம் சீரீஸில் அதிரசம் செய்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பரங்கிக்காய் வச்சு அதிரசம் செஞ்சோம். அதையும் இந்த சீரீஸில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். அதிரசத்துக்கு முக்கியமாக பாகு காய்ச்சணும். அதுக்கு 1.25 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. திக்கன் ஆக ஆக தண்ணியில் ஊற்றி பாருங்கள். பாகு மெல்ட் ஆகாமல் இந்த மாதிரி கையில் எடுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. 3 கப் மாவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு ஒரு காட்டன் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வீட்டிலே காய வைங்க. அரிசி காஞ்சிடக்கூடாது. எக்ஸஸ் தண்ணி மட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸி இல்லைன்னா மில்லில் கொடுத்து மாவை அரைச்சிக்கோங்க. மாவு லேசாக ஈரமாக தான் இருக்கும். அது கூட காய்ச்சின பாகை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. மாவு கெட்டியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு கிளறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் மேலே தடவி மூடி போட்டு 1 நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு ஊற விடுங்க. 2 நாளுக்கு அப்புறம் இப்போது இந்த மாவை வாழை இலையில் தட்டிக்கலாம். மெலிசா இல்லாமல் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். எண்ணெயை சூடு பண்ணி 2 பக்கமும் சுட்டு எடுங்க. கலர் நல்லா டார்க் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எண்ணெயை நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா சாஃப்டான டேஸ்டியான அதிரசம் ரெடி. இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.